33 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாத பையனுக்கு அவங்க ஆட்கள்ல எந்த பொண்ணும் கிடைக்கலன்றதுனால வேற ஆட்கள்ல ஒரு பொண்ணை பார்த்துடுறாங்க. இப்போ அந்த பொண்ணை நிச்சயம் பண்றதுக்காக குடும்பத்தோட எல்லாருமே பஸ்ல கிளம்பி போறாங்க. நல்லபடியா அங்க போய் நிச்சயமும் பண்ணிடுறாங்க. கிளம்பும்போது பஸ் பிரேக் டவுன் ஆனதுனால ஒரு நாள் அங்க தங்க வேண்டியது வந்துடுது. ரெடியான பஸ்ல போகலான்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த ஊர்ல லாக்டவுன் போட்டுடுறாங்க. ஊரை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்ட்டு. இப்போ இவங்க அந்த வீட்லயே தங்குற மாதிரி ஆயிருது. இந்த இடைப்பட்ட காலத்துல மாப்பிள்ளை வந்து பொண்ணுன்னு நினைச்சு பொண்ணோட தங்கச்சிக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணு தனக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க மாப்பிள்ளைக்கு பெரிய ஆப்பா இருக்கும். பொண்ணு வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பா. கொஞ்ச நாளே பொண்ணு வந்து வீட்ல யாருக்கும் தெரியாம அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஓடி போயிருப்பா. இவங்களும் அதே வீட்லயே இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்துருது. வெளியே போலாம் நினைச்சா திருப்பியும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஆட்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுறாங்க இவங்களையும். இப்போ ஹீரோ வந்து அவன் ராசியானவ இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டு கல்யாண பொண்ணோட தங்கச்சியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு நீ நான் நினைச்சேன்னு மெசேஜ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட நெருக்கமாக அந்த பொண்ணுக்கு இவன் மேல காதல் வந்துருது அந்த செகண்ட்லயே. இப்போ இந்த வீட்ல இவங்க இருக்கிற கொஞ்ச காலத்துல பொண்ணோட தங்கச்சிக்கு வந்து ஹீரோவோட நல்ல குணத்தை பார்த்து அவன் மேல காதல் வந்துட்டே இருக்கு. இப்போ ஒரு வழியா 3 வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேருக்குமே அவங்க ரெண்டு குடும்பத்தார்கள் எல்லாரும் முன்னாடியும் கல்யாணம் நடக்குது.